Hi all. So நம்ம வந்து 3 days சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து 4th டே. இன்னைக்கு என்ன ஒரு எக்யூப்மெண்ட்டோட வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டிக் தான். இந்த ஸ்டிக் இதுதான் இருக்கணும் அப்படின்னா கிடையாது. இதுக்கு பதிலா நீங்க டவல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட வந்து மாப் போடுவோம்ல அந்த குச்சியை கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இல்ல பிவிசி பைப் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சுதான் நமக்கு இன்னைக்கு ஒர்க் அவுட். ஃபுல் ஒர்க் அவுட் இதை வச்சுதான் கிடையாது. ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் இதை வச்சு நம்ம பண்ண போறோம். Left hand, right leg. Right hand, left leg. ஸ்கூல்ல சேர் பனிஷ்மெண்ட் போடுவோம்ல, அதுக்கு வால் வந்து நமக்கு சப்போர்ட் இருக்காது. நம்ம இதுல வால் சப்போர்ட் வச்சுக்கணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கால் ரொம்ப வலிக்குது. ஓகே, நம்ம கோல் அடையணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். வலிக்குது. 8th ஒர்க் அவுட். அப்படியே ஹோல்ட் பண்ணணும். Breathe should be normal.
Breathe should be normal. Ninth workout. Slowly. Slowly. Breathe should be normal for all the exercises. என்னடா இது பையன் பேசுறானேன்னு சொல்லிட்டு தப்பா நினைக்காதீங்க, அது என்னோட அண்ணா. The cameraman. 10th workout with நம்ம ஹீரோ dumbbells. ஆமா, Ask someone to press the leg or stand on the leg. லைட்டா பிரஸ் பண்ண சொல்லுங்க, ரொம்ப வலிக்குது. இதுதான் வன்மத்தை கக்கறாங்க இங்க. Okay, get started. Yeah. ரொம்ப Yeah, it's very hard, I know. But I have to. கால மிதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். Yeah. 10 seconds more. Yeah. Yes. Plank. Okay. Timer started. Let's remove the disturbance. ஒரு செட் பண்ணதுக்கே எனக்கு எவ்வளவு ஸ்வெட் ஆகுதுன்னு பாருங்க. இதே மாதிரி நம்ம இன்னைக்கு பண்ண ஒர்க் அவுட்ஸ் ஆஸ் யூஷுவல் 3 செட்ஸ் கண்டிப்பா போடுங்க. நம்ம ரிசல்ட் பார்க்கணும்னா 3 செட்ஸ் நீங்க கண்டிப்பா போடணும். ஸோ நீங்க என் கூட சேர்ந்து இந்த ஒரு செட்டு நீங்க போட்டிருப்பீங்க. ஸோ அகைன் இன்னும் 2 செட் நீங்க போடுங்க. ரிப்பீட் பண்ணிட்டே நீங்க சொல்றத சரி, ஓகே ஃபைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். 5th டே ஒர்க் அவுட்டோட நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்றேன். நீங்களும் ரெடியா இருங்க. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பை.